கோவையில் எல்பிஜி டேங்கர் லாரி கவிழ்ந்து வாயு கசிந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு டேங்கர் லாரி பத்திரமாக அப்புறப்படுத்தப்பட்டது. விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மோகன். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய விபத்து சிலிண்டர் அதாவது கேஸ் டேங்கர் லாரி விபத்து. இந்த விபத்தானது இன்று காலை 3 மணி அளவில் நடைபெற்றது. கேரளா மாநிலம் கொச்சினில் இருந்து கண்டெய்னர் லாரியில் 18 டன் கொள்ளளவு கொண்ட கேஸை ஏற்றிக்கொண்டு ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஓட்டுநர் பீளமேட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவினாசி சாலையில் உள்ள உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் வாகனம் என்று விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து என்பது ஒரு பெரும் அசம்பாவிதத்தை விளைவிக்கக்கூடியதாக இல்லாமல் ஒரு அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி, அதாவது ஒரு பெரிய அளவிலான சேதமின்றி அந்த அசம்பாவிதம் நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். வாகனத்தை ஓட்டி வந்த அந்த லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன் மீது BNS 281, BNS 110, BNS 324/4, வெடிபொருள் சட்டம், பெட்ரோலியம் ஆக்ட், என்விரான்மெண்ட் ஆக்ட், மோட்டார் பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரையில் மாலை அணிந்திருந்தார். இவர் வேறு எந்த ஒரு விஷயத்திற்கும் உட்படாமல் வாகனத்தை நிதானமாகத்தான் ஓட்டி வந்தார். ஆனாலும் கூட அதிவேகமாக வந்தது மற்றும் மரணத்தை விளைவிக்கக்கூடியது என்று தெரிந்து வேகமாக வந்தது மற்றும் ஆபத்தான முறையில் வாகனத்தை இயக்கியது உள்ளிட்ட பல்வேறு சாரங்களை உள்ளடக்கிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து போக்குவரத்து புலனாய்வு போலீசார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் போலீசார் எதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார்கள். இந்த நடவடிக்கையின் வாயிலாக இனி இதுபோன்று அசம்பாவிதம் தவிர்க்கக்கூடிய வண்ணத்தில் நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த நிலையில்தான் போலீசார் இதுபோன்ற வழக்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவுகளை செய்திருக்கின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.